அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை வேறு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேருந்து எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, புக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் பசங்களுக்காக கொடுக்கக்கூடிய புத்தகம் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளதுனா முழுவதுமாக மாற்றப்படவில்லை. இந்த வருடம் 2020க்கான ஒரு திருத்திய பதிப்பு. சார், இன்னும் இந்த புது புக்கோட கன்ஃபியூஷனுக்கு இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க, அதையும் கொஞ்சம் கிளியராக சொல்லிடலாம். 2018 6, 9, 11 இந்த வகுப்புக்கான பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நியூவாக வந்து கொடுத்து புக்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே போல் 2019 மீதி இருக்கக்கூடிய 7, 8, 10, 12ஆம் வகுப்புக்கு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த புக்கில் தான் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் திருத்திய பதிப்பு. நாம கூட அதிகமான டீம்லேருந்து புக் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற புக்லேருந்து இப்போ ஏதாவது அப்டேஷன் பண்ணியிருப்போம். சின்ன கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் அதை அப்டேட் பண்ணுவாங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், இல்லை தேவையில்லாத கண்டென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி திருத்திய பதிப்பு இப்போ வெளிவந்திருக்கு. சரிங்களா? 2020 இந்த வருஷத்துக்கு லாஸ்ட் இயர் வந்த புக்கில் இந்த இயர் கரெக்ஷன் பண்ணிட்டு சில தவறுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் tnschools.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நம்முடைய athiyamanteam.com வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் போயிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது ஓல்டு புக் படிக்க வேணாமா? அதாவது ஓல்டு புக்குனா மறுபடியும் 2018, 19 இதுவே 2 வருஷம் ஆச்சு. இனி வந்து இது ஓல்டு புக் நியூ புக் அப்படின்னு இதையே பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ 2020 வந்த புத்தகம், ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த புத்தகம், ஸோ இந்த இயருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன புக் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இப்போ 600 வேணும் அப்படின்னா 600 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600க்கு இன்னும் ஃபுல் புக்ஸ் வந்து, அதாவது ஒரே புக்காக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேர்மாக பிரிச்சுருந்துருப்பாங்க. இப்போ அந்த டேர்ம் கிடையாது. சரிங்களா? 7th உங்களுக்கு டேர்மாக கொடுத்துருப்பாங்க. ஒரு டேர்மும் என்ன அப்படிங்கிற புக்ஸ் வந்து கொடுத்துட்டு 2019 எடிஷனோட இருக்குது. 8th வந்து மாற்றிட்டாங்க. சரிங்களா? 8th நீங்கள் டேர்ம் கொடுத்தீங்கன்னா வராது புக்கு. இப்போது என்ன அப்டேட் பண்ணிட்டாங்க, ஃபுல் புக் தான் வரும். சோசியல் சயின்ஸ் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன புக் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு புக்காக வந்துடும். இதுக்கு முன்னாடி 3 டேர்மில் பிரித்து கொடுத்து வந்துருப்பாங்க. இப்போ அது எல்லாமே சேர்ந்து ஒரே புக்காக வந்திருக்கும். ஆக்சுவலாக இது 27/2/2020 பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரிவைஸ்ட் எடிஷன் 2020 1 வருஷம் தான் வந்துச்சு. சரிங்களா? புக்கே பாதி பேருக்கு கிடச்சிருக்காது, இன்னும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே பிடிஎஃப்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட 8 லெசனும் இந்த ஒரே டேர்மில் வந்துடும். ஜியாகிரஃபி இது ஒரே டேர்ம் வந்துடும். சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்லேயே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. சயின்ஸும் அதே மாதிரி தான், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? இந்த புது புத்தகத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் 9வது புத்தகம் ஏற்கனவே ஒரு புத்தகமாக தொகுத்துட்டாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான ஒரு ரிவைஸ்டு எடிஷனும் வெளியிட்டாங்க. சரிங்களா? ஃபைனல் கம்பைலேஷன்லாம் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 9th வந்து 2018 ஃபஸ்ட்டு எடிஷன் வந்துச்சு. ரிவைஸ்டு எடிஷன் அப்படிங்கிறது 2019 வந்துச்சு. மறுபடியும் 2020 இப்போ ஒரு எடிஷன் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் 10th புக்கு போன வருஷம் தான் வந்துச்சு. ஓகே, தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் 2019 ஃபஸ்ட் எடிஷன், இப்போ ரிவைஸ்டு எடிஷன். சரிங்களா? 2020க்கு இன்னொரு புக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வால்யூமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு இருந்திருக்கும். அந்த புக்கு எல்லாமே சேர்த்து ஒரு புக்காக மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? முக்கியமாக நிறைய கண்டென்ட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஃபாரின் பாலிசி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் முன்னாடி 2 டேர்மாக வந்திருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒரே டேர்மாக வந்து மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு புக்கு தான். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறது சிரமமாக இருக்குன்ட்டு அதுக்காக மாற்றினது. சரிங்களா? நமக்காக மாற்றலை. ஸோ ஸ்கூல் பசங்களுக்காக மாற்றின புக்கு. நம்ம என்னென்னா இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஏதாவது டேட்டா தப்பாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன தகவல் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நேற்று கூட ஜியாகிரஃபியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து பாலிட்டியில் என்னென்ன கண்டென்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அடுத்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இருக்கும். சரிங்களா? அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பாலிட்டி பற்றி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 10th புக்கு. சரிங்களா?
ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எந்த புக் ரெஃபர் பண்ணலாம், அப்போ புது புக் வாங்கணுமா மறுபடியும் அப்படின்னா தேவையில்லை. ஏற்கனவே இருந்த புத்தகமே போதுமானது. ஏதாவது டேட்டாஸ் புதுசாக இல்லை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தப்பாக இருக்கிறத, அதை மட்டும் நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க, பென் எடுத்து, போதுமானது. சரிங்களா? அதே போல் இந்த புத்தகம் எல்லாமே தொகுத்து அதியமான் டீம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே புக்காக. சரிங்களா? இப்போ 6லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரு புத்தகமாக இருக்கும். அதே போல் இந்திய தேசிய இயக்கம் தனியாகவும், இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல், இந்த 5 சப்ஜெக்ட். சரிங்களா? இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா புக்கு இருக்குது. 2 மீடியம்லேயும் இருக்குது. வேணுன்றவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. இந்த மாதிரி தமிழ் மீடியம் புக்கு வேணும் அப்படின்னா TM புக் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் மீடியம் புக்கு வேணும் அப்படின்னா EM புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அதை பார்த்துட்டு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்த 20 days வந்து புக்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.